Hi guys, good evening to everyone and welcome to the channel ADA 247 Tamil 2.0. ஸோ எல்லாருமே ஆன்லைன் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் which is going to be your preposition. ஸோ நிறைய தடவை கிளாஸஸ்லையும் நான் பார்த்துருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ப்ரெப்போசிஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய தெரியாமல் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி I just got a feel here. அதுக்காகவே இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் வந்து ப்ரெப்போசிஷன், அதுவும் எஸ்பெஷலி அதனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன் ஹியர். ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு சின்ன லைக் and do subscribe the channel. மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இல்லனா இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். So please do subscribe the channel also here. Okay guys, audio video ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படினாலும் எனக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணி விட்டுருங்க. Is that clear for everyone? So let me start with the session here. இன்னையோட topic as I said preposition. What is preposition? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா what is preposition அப்படிங்கிறது தான். preposition அப்படின்னு வரும்போது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். what is that, what is this, that அப்படின்னு எக்கச்சக்கமான கொஷின் நம்மளால கேட்க முடியும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் ஒரே ஒரு லைன் சிம்பிளாக நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். preposition is nothing but preposition of a noun word அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆனா இதை தாண்டி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட டெஃபினிஷன் வந்து relationship. It makes the relation between subject and object. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேசிக்கான ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து ப்ரெப்போசிஷன் நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறீங்க the book is on the table அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுக்கான ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கெட் பண்ணணும். இதனோட சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா the book is அப்படிங்கிற வேர்ட், இஸ் அப்படிங்கிற வேர்டையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த வேர்டு தான் சில நேரங்களில் பொசிஷனா இல்லை மூமெண்ட்டா இந்த மாதிரி சில அடுத்த டெக்னிக்ஸை வந்து லீட் பண்ணி கொடுக்கும். அதனாலேயே நம்ம கண்டிப்பாக இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம். So now the book is அப்படின்னு சொல்றது complete subject, the table அப்படின்னு சொல்றது object of the statement. இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அதாவது புக்குக்கும் டேபிளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, what is the relation between these two words here, அந்த ரிலேஷனை இண்டிகேட் பண்றதுக்கு தான் we need the help of the preposition word here. So இப்போ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் வேர்ட்ஸை நம்ம கெஸ் பண்ண போறோம். ரிலேஷன் கெஸ் பண்ணும்போது அது நிறைய எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல பொசிஷன் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. லைக் அண்டர் இருக்கு, ஆன் இருக்கு, above இருக்கு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ அண்டர் த டேபிள் அப்படின்னு நான் சொன்னேன்னா the book is under the table அப்படின்னு சொல்லணும்னா டேபிளுக்கு கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கு இல்லையா? அதே மாதிரி on the table அப்படின்னா டேபிளுக்கு மேலே. above கண்டிப்பா இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா above யூஸ் பண்ணீங்கன்னா டேபிளுக்கு மேலேங்கிறது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். just we have a table right now here. இப்படி ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளுக்கு மேலேயே ஒரு புக் இருக்கு, அதாவது ரெண்டுத்துக்கும் அட்டாச்மெண்ட்டோட இருக்கு அப்படின்னா தான் ஆன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ண முடியும். அந்த அட்டாச்மெண்ட்டே இல்லாம ஒரு மேலே ஏதாவது ஒரு ஷெல்ஃபோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம above யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் அந்த ரிலேஷன் வெதர் அந்த அட்டாச்மெண்ட்டோட இருக்கா இல்லை அந்த டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற விதத்தில் தான் we have to predict what will be the preposition word here. Okay guys, is that clear up to this one? இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா உங்களுக்கு? நான் என்ன ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸோட யூசேஜஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். Is that clear or not guys? நீங்க கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் I can go for it here. Okay, fine.
Now coming with our words here, preposition இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும், what are the places and what are the positions அப்படிங்கறது அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். So places நம்ம யூஸ் பண்றதுக்கு around 3 different positions இருக்கு. One thing is that here preposition of place, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா preposition of time. அது இல்லாம other conditions அப்படின்னு கூட சில இடங்கள்ல உங்களுக்கு questions கேட்பாங்க. So other conditions அப்படிங்கறதையும் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கு ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறதுனால டைமிங்க்கு எப்போ யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. preposition can be used to denote time, அதாவது நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா ரிலேஷன், அந்த ரிலேஷன் அப்படிங்கிறத டைம் ஓரியன்டட் ரிலேஷன்லையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பிளேஸ், பிளேஸை டினோட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் இஸ் அதர்ஸ் கண்டிஷன், அதாவது லைக் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லையும் நம்ம ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் they are saying. இப்போ டைம் அப்படின்னா what are the words பார்த்தீங்கன்னா at, on, by, in, within, அதே மாதிரி since, from, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டைமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அதே மாதிரி பிளேசஸ்க்கு we have too many words here. ஒரு வேர்ட் ரெண்டு வேர்ட் இல்லை, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதே வேர்ட் at, on, இன்னும் யூஸ் பண்ணலாம். ஈவன் we can have the word like from அப்படிங்கிற வேர்ட் வந்து no, from will not be used for places. Okay, so from, coming with our next word under, above, over, இந்த மாதிரி certain wordsum we can use it for places here. Information அப்படின்னு வரும்போது like for example prevent அப்படின்னு சொல்றோம். prevent and disease அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இதுக்கு நடுவில் டிசீஸ்ல இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது ரிலேஷன். அந்த காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது டிசீஸை வந்து நான் டைம்லையும் கன்சிடர் பண்ண முடியாது, பிளேஸ்லையும் கன்சிடர் பண்ண முடியாது. இட் இஸ் அதர்ஸ் which means information oriented. அந்த information orientedக்கும் we can use a word like from or the same. இங்க யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ரெப்போசிஷன்ஸுமே அதர் கண்டிஷன்லையும் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரே ப்ரெப்போசிஷன் நம்ம 3 இடத்துலையும் யூஸ் பண்ணோம்னா எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, what are the tricks and what are the techniques அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே டெக்னிக் ஒரே ட்ரிக் அப்படின்னு நான் சொல்லணும்னா the one and only thing is the meaning of the statement or the situation. இதுதான் ப்ளஸ் ப்ரெப்போசிஷனோட யூசேஜ். இது ரெண்டு வச்சு மட்டும்தான் நம்மளால ஆன்சர்ஸை கொண்டு போக முடியும், வேற மெத்தடாலஜி அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இடத்துல ப்ரிவென்ட் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது நம்மளோட சிச்சுவேஷன். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ப்ரெப்போசிஷனோட யூசேஜ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா டிசீஸில் இருந்து அப்படின்னா என்ன, அதாவது இங்கே இருந்து அங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃப்ரம் சென்னை டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரம் சென்னை அப்படின்னா என்ன, இங்கே இருந்து. ஸோ இதே வேர்டு தான் இந்த இடத்துல மீனிங் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷன் மட்டும்தான் மேட்ச் ஆகும், வேறு எந்த ப்ரெப்போசிஷனும் மேட்ச் ஆகவே ஆகாது. திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹியர். Is that clear, guys? Yes or not? Is it clear or not? Situation preposition usages ஒன்னொன்னா பார்க்கலாம். Situation அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் அர்த்தத்தை கன்வெர்ட் பண்ணி பார்க்கறது, அவ்வளோதான். சென்டென்ஸோட தமிழில் வந்து நம்ம மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லைக் ஒரு நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை தான் நம்ம ப்ரெப்போசிஷன் வச்சு சொல்ல போகிறோம். That's it. Yes, is it clear or not, guys? Just reply me whether I'm clear to you or not. உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக இருக்கேனா இல்லையான்னு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அது ஃபார்வர்ட் பண்ணுங்க. எஸ், மறக்காம ஒரு சின்ன லைக் and please do share the video to your friends also. Is that clear? Okay, coming with our next word. உங்களோட first condition, ப்ரெப்போசிஷனோட யூசேஜுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்போவுமே ப்ரெப்போசிஷன் ஒன்று யூஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா தட் இஸ் அன் எரர். ஸோ ரிமெம்பர், ப்ரெப்போசிஷன் மஸ்ட் பி ஃபாலோட் பை அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமல் ப்ரெப்போசிஷன் தனியாக எங்கேயுமே ஒர்க் ஆகாது. அப்படி இருந்தால் தட் இஸ் யோர் எரர் அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. லைக் தே ஆர்
in அப்படிங்கிறது preposition. The kitchen அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which is your object here. அப்போ இந்த இடத்துல in அப்படிங்கிற word preposition தான். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, please come in அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல come in அப்படிங்கிற word preposition மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா beyond that இந்த இடத்துல சென்டென்ஸும் கம்ப்ளீட் மீனிங் தான் கொடுத்திருக்கு இல்லையா? மீனிங் ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா இன்னுங்கிற வேர்டுக்கு அப்புறமா ஆப்ஜெக்ட் வேணும்னு நினைப்பீங்க. திஸ் கேஸ் இந்த கண்டிஷன்ல, அதாவது preposition மட்டும் தனியா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி எந்த வேர்டுமே இல்லை, பட் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது அப்படின்னா அது கம் அப்படிங்கிற அந்த வேர்டோடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ங்கிற வேர்டோட அடிஷனல்னா கம் வந்து ஆக்ஷன். ஆக்ஷனை பத்தி அதிகமா சொல்றதுனால that indicates your adverb. So இந்த சென்டென்ஸ்ல in அப்படிங்கிற word adverb, preposition கிடையாது. preposition இருந்தா மட்டும் தான் ஆப்ஜெக்ட்டை ஃபாலோ பண்ணணும், adverb இருந்தா ஆப்ஜெக்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்ல. And next one, I'll call after work. இந்த இடத்துல பாருங்க, after is our preposition followed by object work here. This is the statement. இதே வந்து I'll call you after அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா I will call you later or after அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட finish பண்ணிருக்கோம். So which indicates something related to your adverbial condition. So meaningful sentence but preposition words வந்து endல கொடுத்திருந்தாங்கன்னா அது அதிகபட்சமா adverb மட்டும்தான் indicate பண்ணும். It will not indicate the preposition concept. Okay, இது உங்களுடைய first condition. And coming with our second condition. Second conditions போறதுக்கு முன்னாடி I hope you guys are aware of your Tamil Nadu Mehapak here. அந்த Tamil Nadu Mehapak பத்தின Tamil Nadu Mehapak will include all your TNPSC, SSC and railway exams உடைய live class, video courses, test series, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பேக் வாங்கினீங்கன்னா இது மொத்த விஷயத்துக்கும், and you guys know SSC உடைய MTS relation, MTS ஓட நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து RRB உடைய பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், அதாவது ரயில்வேஸோட CBT 3 பார்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு ஓபன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பேட்சா பை பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் இதுவா கூட உங்களுக்கு போக சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் மொத்தமா உங்களுக்கு 1 இயருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கேதர் பண்றதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃபருக்கு என்னோட கோட் Y205 மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் ஆஃபர் கோட், டோன்ட் மிஸ் தட். என்னோட ஆஃபர் இன்னைக்கு 77%. ஓகே கைஸ், let's move on with our next condition. அடுத்த word என்னன்னு பாத்தீங்கன்னா as I said, preposition. இதை சேர்த்து எழுதும் போது preposition அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த preposition அப்படிங்கறத தான் preposition அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதாவது ஒரு பொசிஷனுக்கு முன்னாடி அப்படின்றத தான் they are saying by the word preposition here. So that's what the name preposition comes before something, அதாவது object. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் preposition வரும், வேற எங்கேயுமே இல்லை. அதுதான் it follows by objectனாலும் சரி, before the object அப்படின்னாலும் சரி, the same condition. There is no difference with the words here. Okay guys, and now moving on with our third rule என்னன்னு பாத்தீங்கன்னா pronoun. pronoun அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது preposition ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நவுன் வேர்டா இருக்கணும், இன்னொன்று ப்ரனவுன் வேர்டா இருக்கணும். ஸோ நவுன் வேர்டை பற்றி பிரச்சனை இல்லை, லைக் நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நவுன் வேர்ட்ஸ் தான். ப்ரனவுன் அப்படின்னு பார்க்கும்போது அதனோட ஆப்ஜெக்ட் கண்டிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லைக் இப்போ ஐ, மீ அப்படின்னு எடுக்கிறீங்க. ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் கண்டிஷன். ஸோ ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி மீ தான் யூஸ் பண்ண முடியும், ஐ யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் திஸ் இஸ் ஃப்ரம் மை வைஃப் அண்ட் மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏன்னா ஃப்ரம்ங்கிறது ப்ரப்போசிஷன், that's between him and her. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா between preposition, அதை ஃபாலோ பண்ணி இருக்கிற pronoun word கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கணும், no other conditions here. And our fourth one is to அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்ட் வந்து ப்ரெப்போசிஷனாகவும் ஆக்ட் ஆகும், இன்ஃபினிட்டிவாகவும் ஆக்ட் ஆகும். ஆனால் ரெண்டுமே சிமிலர் கிடையாது. போத் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹியர். டு அப்படிங்கிற வேர்ட் வந்து ரெண்டு விதமாகவும் ஆக்ட் ஆகும். ஒன் ஆக்டிங் லைக் அ ப்ரெப்போசிஷன் கான்செப்ட்,
and one more acts like an infinitive. அதுவே infinitive structure ஆயிருந்தா 2 will be followed by V1. அதுவே preposition ஆயிருந்தா 2 will be followed by verb plus ing. அதாவது this will be called as your gerund here. Okay, so இதுல பாத்தீங்க அப்படின்னா preposition infinitive இதுதான் basic difference here. preposition அப்படின்னு வரும்போது gerund follow பண்ணி வரும். ஏன்னா gerund அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னொரு form of noun word தான். ஓகே, gerund அப்படிங்கிறது இன்னொரு form of noun தானே தவிர வேற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணி noun word இருக்கு. ஆனா இந்த இடத்துல 2 followed by V1 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து infinitive concepts இண்டிகேட் பண்ணும். That's what's here. 2 in the place of preposition. I look forward to lunch அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தப்பு. ஏன்னா இந்த look forward அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, look forward to அப்படிங்கிறது ஒரே ஃபார்மட். இந்த வேர்டை ஃபாலோ பண்ணி நம்ம gerund மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து forward toங்கிற preposition இண்டிகேட் பண்ணுது. preposition இண்டிகேட் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய verb எதுவா இருந்தாலும் அது gerund மட்டுமே கன்வெர்ட் பண்ணக்கூடும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுவே infinitive அப்படின்னு பாத்தீங்கன்னா they used to live in Moscow here. So அவங்க அங்கதான் used to அப்படிங்கிற வேர்டு இருக்கு. or they love to sing, அவங்களுக்கு பாடுறது பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட்டான ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணியிருக்கும் போது டு சிங் பிகம்ஸ் தி ஆன்சர் ஹியர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டிஷன். நிறைய இடத்துல அந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் ப்ரெப்போசிஷனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கன்ஃபியூஷனை நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. டூங்கிற வேர்டை 2-3 இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதில் ஓவராலாக நான் ஒரே பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இப்போ டூங்கிற வேர்டை ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் நமக்கு. ஆனால் 2 + V1 அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா இந்த மொத்த பார்ட்டுமே வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் தான். அதே தான் இங்கே பாருங்க, ஐ லுக் ஃபார்வர்ட் டு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்ஜெக்ட்ங்கிற வேர்டே வரும். அப்போ இந்த இடத்துல இது ப்ரெப்போசிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமிலர்லி தே லவ் டு சிங், இது மொத்தமா ஒரே வேர்டா நம்ம சொல்றோம். டு சிங் அப்படிங்கறது தனித்தனியா சொல்லலாம். அதாவது இந்த லவ் அப்படிங்கிற வேர்டுக்கு அடிஷனல். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட். மொத்தமா அந்த பார்ட் குரூப் வந்து ஆப்ஜெக்டை ஆக்ட் பண்ணும்போது கோ ஃபார் 2 + V1 ஸ்ட்ரக்சர். And now moving on with our next condition. அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா preposition of time. ஸோ டைம் ஓரியன்டட் வேர்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் வேர்ட்ஸ் ஹியர். ஸோ ஐ ஹாவ் டேக்கன் த வேர்ட் லைக் ஆன், அட் அண்ட் ஈவன் த வேர்ட் இன் ஆல்சோ ஹியர். அதை ஃபாலோ அப்பில் நம்ம பார்க்கலாம். ஆன் டைம்ங்கிற வேர்ட் வந்து ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேன்னு சொல்லலாம் அல்லது சிங்கிள் டே. டேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நாட் ஃபார் எனி அதர் கண்டிஷன்ஸ் ஹியர். சி I'll see you on Monday, on Sunday. ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட்டை I will see you tomorrow அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டுமாரோக்கு பக்கத்தில் ஆன் இருந்தால் அது எரர். ஏன்னா டுமாரோ will not be considered for days. டேஸ்க்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டோம், அதனால் கண்டிப்பாக ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டுடே, டுமாரோ, எஸ்டர்டே இந்த 3 வேர்ட்ஸ்க்கு முன்னாடியும் ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணாதீங்க. கம்மிங் வித் அ வேர்ட் அட். அட் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வித் நூன், நைட், மிட் நைட், வித் த டைம் ஆஃப் த டே, அதாவது ஒரு பர்ஃபெக்டான டைம். ஒரு பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் ஸ்பெசிஃபிக் டைம். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் அட். தட்ஸ் வாட் மை பிளேன் லீவ்ஸ் அட் நூன்.
நம்மளோட பிளேன் வந்து கரெக்டா எக்ஸாக்டா 12 மணிக்கு ரீச் ஆகுது அப்படின்னு 12 மணிக்கு கிளம்புதுன்னு சொல்றாங்க. அந்த 12 o'clock அப்படிங்கிற வேர்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டைம். அந்த ஸ்பெசிஃபிக் டைம் இண்டிகேட் பண்றதுக்கு at will be right here. அதே மாதிரி 6 pm which is also specific, so we have to go with the word at here. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. onங்கிற வேர்ட் one day and at அப்படிங்கிற வேர்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டைம்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். Yes, Kalidas Bhupati, hi to you here. Is that clear up to this one? இது வரைக்கும் ஏதாவது doubts இருக்கா உங்களுக்கு? Okay, fine, clear. Okay, fine, thank you guys. Coming with the word, next word is in. இன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப காலத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த டைமிங், அந்த ரிலேஷன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் இல்லையா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து டைம் ஓரியன்டா இருக்கு. இந்த டைமை தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்னு சொல்றதா அல்லது அது வந்து டேஸை இண்டிகேட் பண்ணுதா ஆர் இட் இஸ் இண்டிகேட்டிங் லாங்கர் டியூரேஷனை இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுவே இந்த ரிலேஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அட், டேஸை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா ஆன், லாங்கர் டியூரேஷனை இண்டிகேட் பண்ணால் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் that's what here other parts of the day here. மற்ற டேஸோடைய அதர் பார்ட்ஸ், அதாவது லைக் இப்போ ஆஃப்டர்நூன், மார்னிங் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த மார்னிங் அப்படிங்கிறது லைக் அரௌண்ட் மார்னிங் வந்து இப்போ 4 o'clock இருந்து அந்த 11:55 வரைக்குமே மார்னிங் தான். அப்போ அந்த டோட்டல் பீரியட் அந்த லென்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லென்த்தி டைமிங்க்கு தான் நம்ம எப்போவுமே இன் யூஸ் பண்ணுவோம். That's what here afternoon, ஆகஸ்ட், இதுவே இப்போ 1991 அல்லது ஆட்டம், ஸ்ப்ரிங் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்போவுமே இன் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் முன்னாடி யூஸ் பண்ணுவோம், வேற எந்த ப்ரப்போசிஷனுமே வராது. ஓகே, that's what with seasons also here. ஏன்னா சீசன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீசனும் மினிமம் 4 months இருக்கும். இட்ஸ் a longer period of time. ஸோ அந்த longer period of time அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்னுங்கிற வேர்டை மட்டும் தான் அங்கே யூஸ் பண்ணணும். Is that clear? And now moving on with the next condition here. So அடுத்த கண்டிஷன்ஸ்க்கு முன்னாடி again I just want to intimate you, உங்களுக்கான யூனிட் 8 and யூனிட் 9 இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு இருக்க டிஎன்பிஎஸ்சியில். ஏன்னா குரூப் 1ல இதுலேருந்து மட்டும் அரௌண்ட் 40+ ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. Remember that 40+ of question. Group 1லயே அவ்வளோ questions கேட்டிருக்கும் போது Group 4ல கண்டிப்பாக மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின் ஆகுது உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9லேருந்து கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த 2 சாப்டரையும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. they will be asking too many. ஏன்னா இதுதான் முதல் தடவையாக அந்த சாப்டர்லாம் கொண்டு வரதுனால அதிக ப்ரையாரிட்டி அந்த கொஷனுக்கு தேவைப்படுது. இன்கேஸ் இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட கோட், எனக்கு வந்து கம்ப்ளீட் பேட்ச்லாம் வேணாம் மேம், இது மட்டும் போதும் அப்படின்னா கூட இந்த பேக்கை மட்டும் தனியாக என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிங்கனாலும் அதே ஆஃபர் 77% உங்களுக்கு கெட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ரிமெம்பர் பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 16. எல்லா பேட்சஸுமே ஒரே டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clockலேருந்து கண்டினியூஸாக இருக்கும். 3 to 4, 4 to 5, 5 to 6 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர். அண்ட் கம்மிங் வித் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் ஹியர், அண்டர், அண்டர்நீத், பின்னத், பிலோ. இந்த 4 வார்த்தையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் மைன்யூட்டான டிஃப்ரென்சஸ் இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஜெக்ட் இஸ் லோவர் தேன் அ பாயிண்ட். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு டேபிளோ இல்லை ஏதாவது ஒன்று இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேபிளுக்கு கீழே அப்படின்னு சொல்கிறோம். அந்த கீழேங்கிற வேர்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எப்போவுமே வந்து அந்த பாயிண்ட், அதாவது லோவர் தேன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கெட் பண்ணுவோம். தி ராபிட் burrowed under the ground. அதாவது என்னன்னா அண்டருக்கும் பிலோவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அண்டர் அப்படிங்கிற வேர்ட் மூமெண்ட்டை இண்டிகேட் பண்ணும்,
below அப்படிங்கிற வேர்ட் வந்து பொசிஷனை இண்டிகேட் பண்ணும். ஸோ எந்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கு below, எதுக்கு கீழே அப்படின்னு சொல்றது மூமெண்ட். தட்ஸ் வாட் தி கிரவுண்ட். கிரவுண்டுக்கு கீழே அப்படின்னு வரும்போது அண்டர். அதே மாதிரி டேபிளுக்கு கீழேன்னு சொல்றோம் இல்லையா, எதற்கு கீழே அப்படின்னு சொல்றோம், அது பொசிஷனை இண்டிகேட் பண்ணாம ஃப்ரம் விச் அந்த மூமெண்ட்டை இண்டிகேட் பண்றதுனால தான் அண்டர் த டேபிள் அப்படிங்கிற வேர்டும் கரெக்டா இருக்கு. தி சைல்ட் ஹிட் அண்டர்நீத் த பிளாங்கெட், அதாவது பிளாங்கெட்டுக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ பிளாங்கெட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதை தன்னைத்தானே சுத்தி எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு அண்டர்நீத். வி ரிலாக்ஸ்ட் இன் த ஷேட். எப்பவுமே வந்து லைக் நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, சிட் அண்டர் த ஷேட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லணும். எப்பவுமே don't use a word under the tree. under the tree சொன்னீங்கன்னா அது தப்பு. ஈவன் under the shade கூட யூஸ் பண்ணாதீங்க. beneath அப்படிங்கிற வேர்டு தான் அதுக்கான பெர்ஃபெக்டான வேர்ட். beneathங்கிற வேர்டு தான் வந்து பக்கத்துல, அதாவது என்னன்னா ஷேடுக்கு கீழே அப்படின்னு எக்ஸாக்டா இண்டிகேட் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், the valley is below sea level, அதாவது என்னன்னா sea லெவலுக்கு கீழே. எக்ஸாக்டா அது எந்த இடம் அப்படிங்கிற இந்த பொசிஷனை இண்டிகேட் பண்ணும். இந்த இடத்துல அது பொசிஷனை இண்டிகேட் பண்ணாது, பட் இங்கே பொசிஷன் எந்த இடம் அப்படிங்கிற இடத்தை இண்டிகேட் பண்ணும். ஓகே, எதற்கு கீழே அப்படிங்கிறதுக்கு பதிலா எந்த இடம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுச்சுன்னா பிலோங்கிற வேர்ட் ரொம்ப சூட்டபிளான வேர்ட். ஓகே, இந்த வரைக்கும் எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோஸ் ஒவ்வொரு ப்ரொபோசிஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி விட்டுருக்கேன். இதை வச்சு இன்னும் நிறைய ப்ரொபோசிஷன்ஸ் ஒவ்வொன்றத்தோட யூசேஜஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்னன்றதை நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வீடியோவுக்கு. அண்ட் டூ ஷேர் த வீடியோ டு த ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர். ஓகே கைஸ், ஃபைன், தேங்க்யூ. எஸ் என்டர்டைனர், இன்னும் உங்களுக்கு 20 மினிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆயிரும். பி ரெடி ஃபார் தட் ஹியர். ஓகே, வில் பி ஹேவிங் அட். கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன குவரிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வீடியோவில் கேட்க ஆரம்பிக்கலாம் லைவ்ல. ஓகே, பாய் காய்ஸ், தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் வீடியோ ஒரு சின்ன லைக் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல் ஆல்சோ ஹியர். And please do share the video to your friends also. Okay, thank you.